பராசக்தி படம் தான் அது உங்களை என்னங்க பண்ணுச்சு அந்த படம்? ஏன்னா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எதுவுமே வரல. தொடர்ந்து அந்த படத்துக்கு எதிரா விஜய் ரசிகர்கள் தொண்டர்களும் வந்து எதிர்கொடியை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்ப்பு கொடியை தூக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கேள்விப்படுறோம். ஒரு வதந்தி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் படம் பார்க்குறாங்க, ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட போய் படம் பார்த்துருப்பாங்க. ஓகே. ஒரு ஜென்ரலாக ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி விமர்சனம் பண்ணுறது, இது வந்து இப்போ பராசக்தி வந்து படத்தை தாண்டி அவங்களுமே ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. பொழுது விஜய் அவர்கள்ட்ட போய் அப்பாலஜி லெட்டர்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்போதான் வந்து படத்தை வந்து அந்த மாதிரி எழுதுறாங்கல்ல, அது உண்மையாலுமே விஜய் தரப்பினர் தானா இல்லை வந்து இது வந்து இப்போ தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பெரிய கூட்டம். கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே யார் உள்ளே பூந்து யார் கமெண்ட் பண்ணுறா, நாங்கள் டிபி எடுத்து பார்த்தா டிபியே இருக்காது யார் அந்த கமெண்ட் போடுறவங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் உள்ளே வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு நெகட்டிவாக கமெண்ட் போடுறது பார்த்தா அவங்க வந்து டிவிக்கு ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க. சரி, இல்லை அப்படியே இருந்தாலுமே கூட ஜனநாயகன் பராசக்தி அவங்க இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஜனநாயகன் பராசக்தி வரதா இருந்தது. ஜனநாயகன் இப்போ சென்சார் போர்டால வரல. இதுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களான்னா எல்லாரும் இல்லை எந்த படத்துக்குமே யாருமே எதிரி கிடையாது. நீங்கள் தான் இதை தொடங்குனீங்க ஆக்சுவலி. ஓகே. சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்னா மேடையில் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு பேசினா கூட நீங்கள் உண்மையாகவே ஜனநாயகனுக்கு எதிராக செயல்படல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சொன்ன டேட்டில் 14 வந்திருக்கணும். ஏன் நீங்கள் 10க்கு மாற்றினீங்க? ஓகே. அப்போ நீங்கள் ஒரு கிளாஷ் முடிவு பண்ணுறீங்க, நீங்களே தான் முடிவு பண்ணுறீங்க. இங்கே தமிழ்நாட்டிலே இது புதுசு கிடையாது. ஒரு 2 படம் காலங்காலமாக நம்ம அஜித் படம் விஜய் படத்துக்கு இதை பார்த்துருக்கோம். ஒரு கிளாஷ் வந்ததுன்னா இந்த ரசிகர்கள் அவங்க அந்த படத்தை பண்ணுவாங்க, அந்த ரசிகர் இந்த படத்தை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மலை கூட மோதுறீங்க, அப்போ அது பெரிய கூட்டமாக தான் இருக்கும். அதில் ஒரு 10 பேர் பண்ணாலுமே நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஓகே. இது வந்து ஒரு திட்டமிட்ட விஷயம்தான். நான் சொல்லுவேன், இது வந்து தளபதி ரசிகர்களை தாண்டி அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக சில பேர் சில விஷயம் பண்ணிட்டாங்க. இதை வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஆமாம் இந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர் தான் அதை பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு அக்யூசேஷன் கொண்டு வருவாங்க. ஓகே. மொத்தமாகவே இப்போது அந்த அரசியல் நரேட்டிவ் தான் அது. இவங்களை வந்து ஒரு தற்கொலையாக வடிவமைக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க டிஎம்கே. இதை வச்சு படத்தை படமாக பார்க்க தெரியாதவங்க இவங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஏன் அப்படி இல்லைன்னா ஏன் படம் பார்க்க போகிறாங்க? எவ்வளோ விஜய் ரசிகர் போயிட்டு படம் பார்த்துருக்காங்க. ஓகே. அவங்க என்ன சும்மாவா நீங்கள் உள்ள விட போகிறீங்க? பணம் கொடுத்தானே போய் பார்க்க போகிறாங்க. அது ஒரு சப்போர்ட்டிவ் மனப்பான்மை தானே, உங்களுக்கு வருமானம் தானே. அது படம் நல்லா இருந்தால் கூட்டம் அதிகமாக போகுது, படம் நல்லா இல்லைனா போக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு டிஎம்கே சப்போர்ட் தான் படமாக பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கருத்து வருது. இது உண்மையாக போயா நீங்கள் தான் சொல்லணும்.